பிரைஸ்லாம். இன்னைக்கு ஏசப்பா உங்கள பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, ரெட்டத்தனைய. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? முன்னாடி எங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப எல்லா ஆசீர்வாதங்களையுமே இழந்துட்டோமே! அப்படின்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? எங்க வாழ்க்கை எப்போ மாறும்? அப்படின்னு சொல்லி பாரத்தோடு இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிற உங்கள பார்த்து ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க. யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்துல, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்ன்னு சொல்லியிருக்கு. ஆமாங்க. யோபுவுக்கு பிள்ளை செல்வம் இருந்து, ஆடு, மாடு இப்படி ஏராளமான செல்வங்கள் இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றையும் இழந்தவர் ஒரு ஜீரோங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாரு. அந்த நிலைமையில இருந்தும் அவர் என்ன பண்ணாருன்னா, தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தாங்க. தவ்வாறு அவர் ஜெபிக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணாங்க, இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தாங்க. இன்னைக்கும் அநேகர் உங்கள பார்த்து, "நீ எல்லாத்தையும் இழந்துட்ட. உன் வாழ்க்கையில இனி எதுவுமே இல்ல. நீங்க திரும்பி வர முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த மனிதர்களுக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணுவாங்க, உங்க வாழ்க்கையிலயும் நீங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இரட்டத்தனையாய் திருப்பி தந்து, அந்த இடத்துல தேவன் உங்கள உயர்த்தப் போறாங்க. விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல ஜெபத்துல காத்திருங்க. ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காட் பிளெஸ் யூ ஆல்.